ராதே கிருஷ்ணா. இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, வக்ர கிரகங்கள் என்ன தரும், என்ன செய்யும் வக்ர கிரகங்கள், இதுதான் பார்க்க போறோம். முதலில் வக்ர கிரகங்கள்னா என்ன, நம்ம ஜாதகத்தில் வக்ர கிரகங்கள் இருக்கா அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஒரு குட்டி இன்ட்ரோடக்ஷன் பார்த்துக்கலாம். அதாவது ராகு கேதுக்கள் எப்பொழுதுமே வக்கரமாக செல்லக்கூடியவர்கள், அவர்கள் இதுல வரமாட்டாங்க. சூரிய சந்திரனும் இதுல வரமாட்டாங்க. இன்ஃபேக்ட் சூரியனுடைய கதியை பொறுத்து தான் நம்ம வக்கரத்தையே முடிவு பண்றோம். அதனால சூரியனும் இதுக்குள்ள வரமாட்டார். யார் யாரெல்லாம் வக்ர கிரகங்கள் கொள்வாங்க, ராகு கேது சூரிய சந்திரர்களை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய 5 கிரகங்கள், அதாவது செவ்வாய், சனி, குரு, சுக்கிரன் மற்றும் புதன் வருவாங்க. இதுல சுக்கிரன் அண்ட் புதனுடைய வக்கரம் பொதுவாக பெரிய அளவுல வேலை செய்யாது. ஏன், இதுக்கு வந்து நம்ம பிராக்டிக்கலான பதிலே சொல்லலாம். அதாவது நம்மளுடைய பூமியினுடைய மில்கி வே கேலக்சி இருக்கு இல்லைங்களா, அந்த வட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியனுக்கும் பூமிக்கும் உள்ள இருக்கக்கூடிய கிரகங்கள், அதாவது சூரியன், அதற்கு பிறகு புதன், சுக்கிரன், அதுக்கு பிறகுதான் பூமி வருது இல்லைங்களா. மெர்குரி, வீனஸ், எர்த், அதுக்கப்புறம் மாஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ பூமிக்கு உள்வட்டத்தில் இருக்கக்கூடிய 2 கிரகங்களால புதன் மற்றும் சுக்கிரனுடைய வக்கரங்கள் பெரிய அளவுல எந்தவித பாதிப்பையும் கொடுக்காது. செவ்வாய், குரு, சனி, அதாவது மாஸ், ஜூபிட்டர், சாட்டன், இவங்களுடைய வக்கரம் தான் ஒரு நல்ல பலனை, அது நல்ல பலனும் கெட்ட பலனும், அதாவது ஒரு சிக்னிபிகண்டான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியது இதுவாக தான் இருக்கும். சூரியனுக்கு அருகிலேயே இருக்கக்கூடிய இந்த கிரகங்கள் பல முறை வக்கரம் அடையக்கூடிய தன்மை இருக்கும். அவங்களுடைய எல்லாருடைய ஜாதகத்திலையுமே நிறைய பேருக்கு இது வக்கரமாக இருக்கலாம். ஆனால் பெரிய அளவிலான ஒரு வித்தியாசத்தை அதை கொடுத்துருமா அப்படின்னா அது வந்து டவுட்ஃபுல் தான். மேக்சிமம் கொடுக்கறது இல்லை. நிறைய ஜோதிடர்கள் சூரியன் பக்கத்திலே இருக்கக்கூடிய இந்த சுக்கிரன் அண்ட் புதனுடைய வக்கரத்தை வக்கரமாகவே கணக்கெடுத்துக்க மாட்டாங்க. அதுக்கு பலன் மாற்றி எல்லாம் கூற மாட்டாங்க. ஏன்னா அது பெரிய அளவுல வித்தியாசங்களை கொடுக்காது. ஆனா பூமியினுடைய வெளிவட்டத்தில், அதாவது பூமிக்கு வெளியே சூரியனுக்கும் பூமிக்கும் அடுத்ததாக இருக்கக்கூடிய செவ்வாய், சனி மற்றும் குருவோடைய இந்த வக்கரகதிகள் நிச்சயமாக ஒரு தனிமனித வாழ்க்கையில் வித்தியாசங்களையும் முன்னேற்றம் அல்லது பாதகம் இது எல்லாத்தையும் செய்யக்கூடிய தன்மையில தான் இருக்கும். என்ன வக்ரம்னா என்ன அப்படின்னா, சூரியன் இருக்கக்கூடிய வீடுல இருந்து 5ல இருந்து 9 வரை, 5, 6, 7, 8, 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வக்கரகதி அடைகிறது அப்படிங்கிறது தான் ஜோதிடம் கூறக்கூடிய உண்மை. இதுல 5 மற்றும் 9 முழு வக்கரமாக நிறைய நிலைமைகள்ல எடுக்கிறது இல்ல. நான் எடுக்க மாட்டேன். முழு வக்கரம் கிடையாது. அது வக்கரகதி தொடங்குவது அல்லது வக்கரகதி முடிவுக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால முழு வக்கரம் அடையக்கூடிய கிரகங்கள் அப்படிங்கிறது 6, 7, 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய தன்மைகள் தான் வந்து முழுமையான வக்கர கிரகங்கள் எடுத்துக்கணும். இதுல செவ்வாய், சனி, குரு 3 பேருடைய வக்கரம் ஒரு சிக்னிபிகண்டான பலன ஜாதகத்துல கொடுக்கக்கூடியது. இவங்க மிச்சம் இருக்கிற 2 பேரும் வந்து சூரியனை விட்டு ரொம்ப தொலைவுல போகவும் மாட்டாங்க. அவங்களுடைய வக்கரம் பெரிய அளவுல வேலை செய்யவும் செய்யாது. இவர்கள் வக்கரமானால் என்ன செய்வார்கள்? முதல்ல வக்கரம்னா என்ன அப்படின்னா, ஒரு வேக மாற்றம் அப்படிங்கிறது அங்க நிகழப்போகுது. நீங்களும் உங்களுடைய தோழன் தோழி யாரோ ஒருத்தர் வந்து ஒரு வண்டியில போயிட்டு இருக்கீங்க அல்லது ஒரு ரன்னிங் ரேஸ்ல நீங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அந்த திரும்ப ஸ்தானம் வரும்பொழுது பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கக்கூடியவர், அடுத்த வெளிவட்டத்துல இருக்கக்கூடியவர் கொஞ்சம் வேகமாக முன்னோக்கி நகருவது போல ஒரு மாயை ஏற்படும். அது வந்து ஈக்குவல் தான். ஆக்சுவலா நீங்க வண்டியில வந்து மூவ் ஆயிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய நண்பர் நகரும் பொழுது நீங்கள் பின்னோக்கி நகர்வது போல நீங்களும் ஓடிட்டு தான் இருக்கீங்க, அவரும் ஓடிட்டு தான் இருக்காரு. அவர் வெளிவட்டத்துல இருக்கும் பொழுது அவர் முன்னோக்கி உங்களை ஓடுவது போலவோ அல்லது அந்த வண்டி உங்களை கிராஸ் பண்ணி போகும்போது நீங்க பின்னோக்கி போற மாதிரியோ ஒரு வித்தியாசம் வந்து உங்களுக்கு தோணும். ஆனா ஆக்சுவலி நீங்களும் முன்னாடி நவுந்துட்டு தான் இருக்கீங்க, அவரும் நவுந்துட்டு தான் இருக்காரு. இது வந்து ஆக்சுவலி வந்து ஒரு அமைப்பு. இதுதான் வந்து வக்கர கிரகங்கள் நடக்கக்கூடியது. வக்கரம் என்பது எந்த கிரகமும் பின்னோக்கி நகர்வது அல்ல. கிரகங்கள் பின்னோக்கி நகர்வதாகத்தான் நம்மளுடைய கட்டங்கள்ல நம்ம கன்சிடர் பண்றோம். பட் வக்கரம் அப்படிங்கிறது பின்னாடி போகுது அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. என்கிட்ட ரொம்ப ஃபன்னியா ஒருத்தர் கேள்வி கேட்டாரு. சனி வந்து இந்த கிரகங்களை பார்த்துட்டு இருக்காரு அல்லது இந்த ஸ்தானங்களை பார்த்துட்டு இருக்காரு, ஸோ இப்படி எல்லாம் இருக்கும். ரைட், ஓகே, நீங்க இதை சொல்லிட்டீங்க, எனக்கு சனி வக்கர சனி, அப்ப பின்னாடி இருக்க கிரகத்தை தானே பார்க்கும் அப்படின்னா அது வந்து ரொம்ப ஃபன்னியா இருந்தது. பின்னாடி திரும்பி எல்லாம் கிரகம் ஓட போறது கிடையாது. கிரகங்கள் பின்னாடி திரும்பி நகர்வது போல அப்படி ஒரு அமைப்பே கிடையாது. அப்படி வந்து அஸ்ட்ரானமி படி நடக்கவும் முடியாது. கிரகம் பின்னாடி திரும்பி நடக்குமா, ஓடுமா, அதெல்லாம் நடக்காது இல்லைங்களா. ஸோ அதனால அதனுடைய ஒளி விடும் தன்மை மாறுவதோ அதெல்லாம் எதுவும் நடக்க போறது கிடையாது. அப்ப வக்ரம்னா ரியலி என்ன அப்படின்னா, அந்த பின்னோக்கி நகர்வது போல இருக்கக்கூடிய அந்த ஒரு இல்யூஷன். ஆக்சுவலி 2 மூவ் ஆயிட்டு தான் இருக்கு, ஸ்பீட்ல டிஃபரன்ஸ் இருக்கு, அதனால் பின்னோக்கி நகர்வது போல ஒரு இல்யூஷன் வருது. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, அந்த கிரகங்கள் அதிக வலுவாக இருக்கும். ஏன் அப்படின்னா, ஒரு சூரியன்ல இருந்து இப்போ ஒளி சிதறல் தான் ஜோதிடம் அப்படிங்கும் பொழுது குரு வந்து அதிக சுபர் அப்படின்னு ஏன் சொல்றோம்னா, குரு வந்து கொஞ்சம் நல்லா நகர்ந்து இருக்கக்கூடிய கிரகம், ஒரு பெரிய கிரகம். அவர் சூரியனோட ஒளியை வாங்கி
3 வீடுகளை சுபத்துவப்படுத்துவதனால் குரு வந்து முழு சுபர், அதிக சுபத்துவம் வாய்ந்தவர் அப்படிங்கறது நம்ம சொல்றோம். அந்த ஒளி சிதறல் இது வந்து வக்கர கிரகங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதாவது சூரியனுடைய கட்டுப்பாட்டுல இந்த கிரகங்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆகும். ஏன்னா அவர்களுக்கு அதீத ஒளி கிடைக்கும். சூரியனுக்கு நேர் 7ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது ஃபுல் வக்ரம். அப்ப சூரியனுடைய ஒளியை அதிகமாக வாங்கி பிரதிபலிக்கக்கூடிய தன்மை அந்த கிரகத்துக்கு இருக்கும். அப்ப அந்த கிரகம் முழுசாக ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ தன்னுடைய ஆதிபத்தியத்தையும் காரகத்துவத்தையும் வலுக்கட்டாயமாக திணிக்கக்கூடிய வேலையை கிரகம் செய்யும். சரிங்களா? சோ இதுதான் வந்து வக்ர கிரகம் செய்யக்கூடிய தன்மை. சில நிலைகள்ல வக்ர கிரகங்கள் நன்மைகளும் நிறைய செய்யக்கூடிய தன்மையா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சிவராஜ் யோகமே நம்ம எடுத்துப்போமே, சூரிய சந்திரனோட அதாவது சூரியன் மற்றும் குருவோட இணைவு தான் சிவராஜ் யோகம். இது வந்து வக்ரமாக இருந்து நேர் 7 வீடுகள்ல பார்க்கும் பொழுதும் அது சிவராஜ் யோகம் தான். இணைவாக இல்லாமல் பார்வையாக இருக்கும் பொழுதும் அது சிவராஜ் யோகம் தான். தட் இஸ் நாட் அ கன்ஜெக்ஷன். ஒரே வீட்டுல அவங்க இருக்க போறது கிடையாது. ஆனாலும் அந்த சிவராஜ் யோகம் ரொம்ப ஸ்ட்ராங்கா வேலை செய்யக்கூடியது. ஏன்னா அங்க சூரியனும் பவர்ஃபுல்லா இருக்க போறாரு, எதிர இருக்கக்கூடிய குருவும் பவர்ஃபுல்லா இருக்க போறாரு. குரு தன்னுடைய இங்க வந்து சூரியன் எந்த மாற்றத்தையுமே அடைய போறது கிடையாது. அங்க வக்கரமாக இருக்கக்கூடிய குரு தன்னுடைய ஆதிபத்தியத்தையும் காரகத்தையும் திணிக்க போகிறார். சரிங்களா? ஸோ அது உங்களுடைய லக்னத்துக்கு நன்மையா தீமையா இதைதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ முதல்ல நம்ம சொன்ன மாதிரி நம்ம சுக்கிரனுடைய புதனுடைய வக்கரங்களை பத்தி பேச போறது கிடையாது. ராகு கேது சூரிய சந்திரர்களுக்கு வக்கரம் கிடையாது. அப்போ அடுத்தது செவ்வாய். செவ்வாய் வக்கரமாக இருக்கும்பொழுது எப்படி செய்யும்? பொதுவாகவே செவ்வாய் வலுவடைய போகிறார். வக்கர செவ்வாய் ஆணுடைய ஜாதகத்தில் இருக்கும் பொழுது அவர் இன்னும் கொஞ்சம் ஆண்மை மிக்கவராக, இன்னும் கொஞ்சம் மிடுக்கு தோற்றம் உடையவராக பார்வைக்கு தெரிய போகிறார். அவருக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான ஒரு பவர், அது பிசிக்கல் பவரும் சரி மென்டல் பவரும் சரி, அந்த மஸ்குலைனிட்டி கொஞ்சம் அதிகமாகும். சரி, பெண்களுடைய ஜாதகத்துல செவ்வாய் வக்கரமாக இருந்தால் அவர்களுக்கும் அந்த மஸ்குலைனிட்டி அந்த ரொம்ப ஃபெமிலினா இல்லாம கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போல்டா வெளியே வரக்கூடிய தன்மை இதெல்லாம் ஏற்படும். இதோடு கூட வக்கர செவ்வாய் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒருவேளை பாவத்துவம் அடைந்திருந்தால், சனி செவ்வாய் வந்து அதாவது சனி வந்து செவ்வாயோட தொடர்பிலையோ பார்வையிலையோ இருந்தாலும், ராகு கேதுகளோட அமைப்பு இருந்தாலும், அந்த வக்கர செவ்வாய் அப்படிங்கிறது பெண்களுடைய ஜாதகத்துல திருமண விஷயங்கள்ல சிக்கல்களை கொடுக்கக்கூடியதாக அமையும். பார்ட்னர் ரொம்ப அடமெண்டா இருக்கக்கூடியவராக அப்படியெல்லாம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்படிப்பட்ட இருந்தது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான ஜாதக பொருத்தம் பார்ப்பது நான் ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ற விஷயம் என்ன அப்படின்னா, அப்படிப்பட்ட வக்கர செவ்வாய் இருக்கக்கூடிய பெண்களுக்கு செவ்வாயினுடைய துறைகள்ல இருக்கக்கூடிய ஆண்களை திருமணம் பண்ணி வைங்க அப்படிங்கறதா என்னுடைய ரொம்ப சுலபமான இயல்பான பரிகாரமா. நம்ம இது பண்றதெல்லாம் லைஃப் லாங் கண்டினியூ ஆகாது. ஏன்னா ஒரு சின்ன பீரியட்ல ஒரு தசாபக்திகளுக்கு பிரச்சனை அப்படின்னா நம்ம பரிகாரம் கொடுக்கலாம். ஒரு கிரகமே இப்படி இருக்கும்போது அந்த பரிகாரத்துல எல்லாம் நம்ம சரி பண்ண முடியாது. செவ்வாயினுடைய துறைகள் சொல்லப்படக்கூடிய ஃபுட்டு, ரியல் எஸ்டேட், மெடிக்கல், ரிசர்ச், சரிங்களா, மற்றனுடைய ஒரு ஐடி துறையிலே இருக்கிற மாப்பிள்ளையா இருந்தாலும் ஒரு டீம் லீடா இருக்கக்கூடிய மாப்பிள்ளைக்கு செவ்வாய் வலுவாகத்தான் இருக்கும். அவர் செவ்வாயினுடைய துறை, அதாவது செவ்வாய் இஸ் லீடிங், அவர் வந்து சேனாதிபதி இல்லைங்களா. ஸோ லீடர்ஷிப்ல இருக்கக்கூடியவங்க, ஹெச்ஆர் படிச்சவங்க, மேனேஜரியல் ஜாப்ல இருக்கக்கூடியவங்க, சரிங்களா, எம்பிஏ படிச்சவங்க, இவங்க எல்லாத்துக்குமே செவ்வாய் வலுவாக இருக்கும். அதை நீங்க கனெக்ட் பண்ணி திருமணம் பண்ணி வைக்கும்போது இந்த செவ்வாயினுடைய வக்கரத்தால் அந்த பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பு, திருமண வாழ்க்கை பாதிப்பு அப்படிங்கறத நம்மளால கண்டிப்பா தவிர்க்க முடியும். சோ இந்த மாதிரியான விஷயங்கள் பரிகாரமாகவும் செய்யலாம். இது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்தது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். அடுத்தது குருவினுடைய வக்கரம். குருவினுடைய வக்கரம் அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் அவரை இன்னும் வலுப்படுத்த போகுது. நிறைய லக்னங்களுக்கு இது நன்மை செய்யக்கூடியதுதான். ஏன்னா இந்த வக்கர குருவுக்கு அதீதமான ஒளித்தன்மை இருக்க பொழுது, எங்களுடைய குருஜி ரொம்ப அழகா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாரு. அதாவது ஒரு கிரிக்கெட் கிரவுண்டை கவர் பண்ணோம்னா ரொம்ப உயரத்துல கொண்டு போய் லைட்டை வச்சு அந்த கிரவுண்டை ஃபுல்லா அதீத ஒளியை கொடுத்து கவர் பண்ணுவாங்க. ஏன்னா மேல அந்த இடத்துல லைட் வைக்கும் போது தான் ஒரு நைட்லயே வந்து மேட்ச் நடந்தாலும் அது நமக்கு பாக்குறதுக்கு வந்து நைட் மாதிரி நமக்கு ஃபீலே ஆகாது. வீடியோல அவ்வளோ கிளியரா இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒளி சிதறல அந்த லைட்னால பண்ண முடியும். இதுதான் குருவினுடைய வக்கரம். சோ அவ்வளவு தூரத்துல இருக்கக்கூடிய குரு வக்கரமாகும் பொழுது, ஏன்னா ரொம்ப தூரம் நம்ம எர்த் தாண்டி மார்ஸ் தாண்டி ஜூபிட்டர் இருக்கு. சூரியன்ல இருந்து இவ்வளவு தூரத்துல அவர் ஆல்ரெடி இருக்க, அவர் 7ஆம் இடத்துக்கும் போகும்பொழுது முழுவான ஒரு வக்கரம் அடையும் பொழுது குரு நிறைய ஒளிச்சிதறல்களை கொடுக்க போகிறார். அந்த ஒளிச்சிதறல் பார்க்கும் இடங்களை நிச்சயமாக வலுப்படுத்தும். குரு உங்களுடைய லக்னத்துக்கு கெடுதல் செய்யக்கூடியவராகவே இருந்தாலும் குரு பார்க்கும் இடத்துல இருந்து உங்களுக்கு தீமைகளை குறைத்து நன்மைகளை தரக்கூடியதா இருக்கும். நன்மை கொடுக்கவே முடியாத அளவுக்கு ஜாதகம் கெட்டு போயிருந்தாலும் அந்த ஸ்தானத்துல இருந்து கெடுதல் நடக்காம பார்த்துக்குவார். சரிங்களா? ஒரு 7ஆம் இடத்துக்கு வக்கர குருவனுடைய பார்வை கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொண்ணுக்கு களத்திர ஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்கு, மாங்கல்ய ஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்கு, எல்லாமே தாண்டி ஒரு நல்லது ஒரு வாழ்க்கை, ரொம்ப சூப்பர் டூப்பர் அப்படிங்கிற திருமண வாழ்க்கை அமையலைன்னா கூட
ரெக்ரெட் பண்ற அளவுக்கு திருமண வாழ்க்கை அமையாத அளவுக்கு தடுக்கக்கூடிய பலம் அப்படிங்கிறது இந்த வக்ர குருவினுடைய பார்வைக்கு உண்டு. ஆனாலும் வக்ர குரு அப்படிங்கிறவர், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மிதுன லக்னம் கன்னி லக்னத்துக்கு குரு வக்ரம் அடைஞ்சிட்டார் அப்படின்னா உங்களுடைய திருமண வாழ்க்கை அல்லது படிப்பு ஏதாவது ஒன்று சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். இதுவே மிதுன லக்னம் வந்து பார்க்கும்பொழுது அவருடைய வேலையில சிக்கல்கள், அடிக்கடி வேலை மாற்றம் அப்படிங்கிறதெல்லாம் ஆயிடும். ஸோ லக்னத்தை பொறுத்து இது மாறுபடும்னாலும் வக்கர குருவினுடைய பார்வை நன்மை செய்யக்கூடியதாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறத மறுக்கவே முடியாது நம்ம. ஏன்னா அங்க குரு பவர்ஃபுல் ஆயிட்டாரு. குரு ஒருவருடைய ஜாதகத்தில் பவர்ஃபுல் ஆயிட்டாலே, லக்னத்துக்கு குருவினுடைய தொடர்பு கிடைச்சிட்டாலே, சீன சொல்லக்கூடிய எந்த வித ஒரு வாழ்க்கை முறையும் அந்த குழந்தைகள் கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க. ஒருத்தருக்கு லக்னத்துக்கு குருவினுடைய ஒளி விழுகுது அப்படின்னா ஒழுக்கக்கேடான எந்த ஒரு வேலையும் அந்த ஆணோ பெண்ணோ கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறது இருக்கும். அதே போல லக்னத்திலே குரு இருந்து கடாட்சம் பண்றாரு, குருவினோட ஒளி 5, 7, 9க்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா அவர்களும் ஒழுக்கக்கேடான விஷயங்களுக்குள்ள போக மாட்டாங்க அப்படிங்கிற மினிமம் கேரண்டி நம்ம கொடுக்கலாம். ஸோ அந்த வகையில குரு வக்ரமாக இருப்பது நன்மை என்றே கொள்ள வேண்டும். இப்போ வந்து குரு வக்ரமா தான் இருக்காரு. ஏன்னா இப்ப கார்த்திகை மாசம் குரு ரிஷபத்துல இருக்காரு அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக குரு வந்து வக்ரமாகத்தான் இருக்கிறார். அது வந்து இந்த இப்போ ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்துல குரு வக்ரமாகத்தான் இருக்க போகிறது. அது நன்மையும்னு எடுத்துக்கலாம். ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை வரைக்குமே வந்து குரு வந்து ஆல்மோஸ்ட் வக்ரமா தான் இருப்பார். ஸோ இந்த பீரியட்ல பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த வக்ர குருவினுடைய பார்வை கண்டிப்பாக நன்மை செய்யக்கூடியதாக அது பார்வை விழும் இடங்களுக்கு அமைய போகுது. அடுத்தது சனி. ரொம்ப முக்கியமான காம்ப்ளிகேட்டடான, விளக்கி சொல்லி முடித்து விட முடியாத வக்ரம் என்பது சனியினுடைய வக்ரம் தான். ஏன்னா சனி வந்து பொதுவாகவே சூரியனை விரும்பாதவர். சூரியனுக்கு சனியை பிடிக்காது, சனிக்கு சூரியனை பிடிக்காது. இவர் வக்ரகதி அடைஞ்சார் அப்படின்னா நன்மைகளை அதிகம் செய்யக்கூடிய கிரகம் சனி இல்லை அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் பொதுவாகவே எல்லாரும் அறிந்த விஷயம்தான். சனி வந்து கஷ்டப்படுத்துவதற்காக நம்மளுடைய கர்மாவை திருப்பி ஒரு மனிதன் வந்து வாழறானா அவனுக்கு ஒரு பர்பஸ் இருக்கணும். அந்த பர்பஸ் என்ன அப்படின்னாவே என்னுடைய கர்மாவை கழித்து விட்டு நான் வரணும் அப்படிங்கிறது தான். அது செய்யக்கூடியவர் சனி அப்படிங்கும் பொழுது நம்ம எல்லாருமே ஒரு 85% ஜாதகம் வந்து கர்மிக் தான். நம்ம வந்து வெறும் சந்தோஷத்தை மட்டும் அனுபவித்து விட்டு போவதற்காக பிறப்பவர்கள் வந்து ஒரு 15% பேர் இருந்தாங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி. 10-15% கூட கிடையாது. மிச்சம் எல்லாருடைய ஜாதகங்களையும் கர்மா நிறைய இருக்கு. சனி வக்கரமானால் அவர் வலுத்திருக்காருன்னு அர்த்தம் இல்லைங்களா? ஆனால் வக்கர சனி என்ன செய்வார்? சுறுசுறுப்பை கொடுப்பார். பொதுவாக சனி மந்தன். ஒருவருடைய ஜாதகத்துல சனி வந்து வலுத்து லக்னத்தோடு தொடர்பிலோ ராசியோடு தொடர்பிலோ லக்னத்திலே அமர்ந்தோ இருந்தால் அவர் ஒரு மந்தன். பர்டிகுலரா லக்னத்துல சனி உட்கார்ந்தா சோம்பேறி தான். ஆனால் அதுவே வக்கர சனி இருந்தால் முழுமையாக மாற்றி அவரை மிகவும் சுறுசுறுப்புடையவராக அவர் வந்து மாத்த போறார். சனி வந்து இப்ப மகரத்திலேயோ கும்பத்திலேயோ ஆட்சியா இருக்காரு அப்படின்னா மந்தத்தன்மையை, அதாவது சனியினுடைய லக்னங்களான மகர கும்ப லக்னங்கள்லயே ஒரு குழந்தை பிறக்குது அல்லது உங்களோட செயல்திறனை குறிக்கக்கூடிய இடத்துல அதை உட்கார்ந்துருக்கு அப்படின்னா கொஞ்சம் மந்தத்தன்மையை கொடுக்கக்கூடியவராக இருப்பார். ஆனால் வக்கர சனி உழைப்பதற்கு அதீதமான பவரை கொடுத்து மற்றவர்கள் செய்த விட ஸ்விஃப்டா காரியங்களை செய்வாங்க, மீண்டும் மீண்டும் செய்வாங்க. செய்த காரியத்தை திருப்பி 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 செஞ்சு அதை பர்ஃபெக்ஷன் கொண்டு வரணும்னு நினைப்பாங்க. சனி வக்கரமாக இருப்பவர்கள் சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. பொதுவாக சனி வந்து கொஞ்சம் அழுக்கு, தோற்ற பொலிவு அற்ற தன்மை இதெல்லாம் கொடுக்கக்கூடியவர். இதுவே சனி வக்கரம் அடைந்தார் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கிளீனாவே இருக்கணும் அப்படிங்கிறது. அது எந்த ஸ்தானத்துல வளர்த்திருந்தாலும், அதாவது எந்த ஸ்தானத்துல அவர் வக்கரமாக இருந்திருந்தாலுமே அதை கொடுத்திருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் வந்து சனி முழு வக்கரமாக இருந்தார். இப்ப வக்கரகதி நிவர்த்தி அடைஞ்சுக்கிட்டு இருக்காரு. பட் இந்த முழு வக்கரமாக இருந்த பீரியட்ல பிறந்த குழந்தைகள் லைஃப் லாங் சுத்தமா இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணமாகவே இருந்துகிட்டே இருக்கும். வக்கரம் இல்லாத இந்த சனியினுடைய வக்கரமான சனியினுடைய நன்மை அப்படின்னா முதல் பிளஸ் பாயிண்ட் இந்த உழைப்பும் சுத்தம் அப்படிங்கிற தன்மையும் மீண்டும் மீண்டும் உழைக்கணுங்கிற எண்ணமும். ப்ரொகாஸ்டினேஷன் பண்றது இவங்களுக்கு பிடிக்காது. திரும்ப திரும்ப ப்ரொகாஸ்டினேட் பண்ணி நாளைக்கு பண்ணலாம் நாளானிக்கு பண்ணலாம், வேலையை தள்ளி போடுவது இதெல்லாம் விரும்ப மாட்டாங்க அவங்க. ஸோ இது வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். மைனஸ் பாயிண்ட் நிறைய இருக்கு. வக்கர சனி வக்கர செவ்வாய் எல்லாம் சேர்ந்துட்டாங்கன்னா திருமண வாழ்க்கை ஆண் பெண் யாரா இருந்தாலுமே கொஞ்சம் கேள்விக்குறிதான். ஏன்னா செவ்வாய் வலுத்திருக்க வேண்டும், மங்களன் வந்து வலுத்திருந்தால்தான் நல்ல திருமண வாழ்க்கை, பர்டிகுலராக பெண்களுக்கு. இதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். வக்கர சனி சுக்கரனோடு சேர்வது, மேக்சிமம் சுக்கரனோட வக்கர சனி சேர முடியாது. ஏன்னா சுக்கரன் வந்து 3 வீடுகள், சூரியனோட 3 வீடுகள் மட்டும்தான் தள்ளி இருக்க போறாரு. ஸோ சுக்கரனோட சனி வக்கரமாகி சேர முடியாது. பட் வக்கர சனியினுடைய பார்வை சுக்கரன் வாங்க முடியும். ஸோ அந்த மாதிரியான தன்மைகள் வந்து கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியது. அது தனிப்பட்ட ஜாதகங்களை பார்த்து தான் பலன் சொல்ல முடியுங்கிறதுனால இந்த டாபிக்கை இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஸோ வக்கர கிரகங்கள் என்ன செய்யும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் பேசலாம். உங்களுக்கு கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா எங்களுக்கு கண்டிப்பா அனுப்புங்க. அதுக்கான விளக்கங்களை கொடுக்க நாங்கள் ரொம்ப பிரியப்படுறோம். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் எங்களுக்கும் அது ஃபீல் ஆகுது. ஏன்னா உங்களுடைய சந்தைகளை தேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறதும் உங்களை எல்லாருடைய வீட்லையும் பேசிக் அஸ்ட்ராலஜி
கொஞ்சம் பேருக்காவது தெரிஞ்சிருக்கணும். இது வந்து உங்களை நிறைய வகையில் முடிவுகள் எடுக்கும் பொழுது குழந்தைங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதாகட்டும், வாழ்க்கை நிகழ்வுகளாகட்டும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் பேசிக்காக சில விஷயங்கள் தெரிஞ்சு தான் இருக்கணும் அப்படிங்கிறது, அதை எஜுகேட் பண்ணுறதும் இந்த சேனலோட நோக்கம். ஸோ அதனால் அதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். மீண்டும் பேசலாம். ராதே கிருஷ்ணா.